வணக்கம். மாலைப்புற செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதாக அதிமுக எம்பிக்கள் 26 பேர் சஸ்பெண்ட். மேகதாது அணைக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடியதாக தம்பிதுரை பேட்டி. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் அறிவிப்பு. ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக, காங்கிரஸ் கட்சிகள் வெளிநடப்பு. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தயார். 2500 அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சபரிமலை சன்னிதானத்தில் 2 பெண்கள் வழிபாடு செய்த விவகாரம். கேரளா முழுவதும் பாஜகவினர் தொடர் போராட்டம், அடிதடி மோதல்களால் பதற்றம். தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை தீவிரம். பனை ஓலை, துணிப்பைகள் மீண்டும் சந்தைக்கு வந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்கியதை திரும்பப் பெறக் கோரி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்த அதிமுக உறுப்பினர்கள் 26 பேரை 5 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மேகதாது அணை கட்டுவதற்கு ஒப்புதல் அளித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து போராடி வருகின்றனர். அவர்கள் அவையில் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கமிட்டு வந்தனர். நாடாளுமன்ற வளாகத்திலும் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் இன்றும் அதிமுக, திமுக எம்பிக்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்பிக்கள் 26 பேரை அவையில் இருந்து 5 நாட்களுக்கு சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். இதன்படி இவர்கள் அனைவரும் 5 அமர்வுகளில் பங்கேற்க முடியாது. இதேபோன்று மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் அனைவரும் ஒரு நாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, தமிழகத்திற்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாகவும் தங்களது கோரிக்கைக்காக ஜனநாயக முறையில்தான் போராடினோம் என்றும் தெரிவித்தார். BJP wants to get some seats because already they lost in Karnataka government. To satisfy and also pacify the Karnataka people, they have given the permission to prepare a DPR to submit for consideration to construct a new dam. When Supreme Court given such kind of statement, how can the central government ask the DPR to consider for constructing a new dam in Kaveri? National parties, the Congress and BJP is taking revenge on Tamil Nadu people. Raise this issue continuously in the parliament. There is no any assurance from the NDA government. We have raised many times. They have not taken any steps. Therefore, we are doing our democratic right. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாயை தமிழக அரசு வழங்கும் என சட்டசபை கூட்டத்தொடரில் ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபாக இருந்து வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டின் முதல் கூட்டம் இன்று தொடங்கியது. காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்கியதும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரை நிகழ்த்தினார். தமிழில் வாழ்த்து கூறி தொடங்கிய அவரது உரையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடும் விதமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பச்சரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பை தமிழக அரசு வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் திருவாரூர் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஆளுநர் கூறினார். This government will distribute Pongal gift hamper containing raw rice, sugar, raisins, cashew nut, cardamom and sugar cane to all card holders to celebrate the Pongal festival to mitigate the impact of Gaja cyclone in Kaveri. In addition to this, I am happy to announce that this government will give a cash support of 1,000 per family for the celebration of Pongal festival, which will be applicable for the entire state except Thiruvarur.
திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பணிகளில் 2500 அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி நிர்மல்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பணி குறித்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான நிர்மல்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கடந்த 31ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் தேர்தல் நடத்தை விதிகள் மாவட்டத்தில் அமலாகி இருப்பதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அதிகாரியாக திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் செயல்படுவார் என்றும் தேர்தல் வேட்புமனு குறித்து அவர் நாளை அறிவிப்பு செய்வார் என்றும் கூறினார். தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்க 9 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 6 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் நிர்மல்ராஜ் தெரிவித்தார். ஜனவரி 1ஆம் தேதியை தகுதியாக கொண்டு வாக்காளர் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். திருவாரூர் தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,63,803 என்றும் இதில் 1,29,462 பேர் ஆண்கள் என்றும் 1,34,321 பேர் பெண்கள் என்றும் இதர வாக்காளர்கள் 20 பேர் இருப்பதாகவும் தெரிவித்தார். தேர்தல் பணியில் 2500 அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என்றும் நிர்மல்ராஜ் கூறினார். தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருவாய் கோட்ட அலுவலர் அவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆவார். திருவாரூர் வட்டாட்சியர் துணை தேர்தல் நடத்தும் அலுவலராக, உதவி தேர்தல் நடத்தும் அலுவலராக இருப்பார். நோட்டிஃபிகேஷன் நாளைக்கு 3/1/2019 வியாழக்கிழமை அன்று நோட்டிஃபிகேஷன் தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்களால் வெளியிடப்படும். தேர்தல் நடத்தை விதிகளை கண்காணிக்கும் பொருட்டு ஃப்ளையிங் ஸ்குவாட் பறக்கும் படை 9 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது மேலும் அதிகரிக்கப்படும் வரும் நாட்களில். ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் நிலையான கண்காணிப்பு குழு 6 டீம் போட்டுக்கிறோம். வீடியோ சர்வேலன்ஸ் டீம் 1 டீம் இருக்கு. இப்போ சுமார் 2500 அரசு அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில், காவல்துறை மற்றும் அரசு அலுவலர்கள் இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். ஜெர்மன் நாட்டு நிதி நிறுவனத்தின் உதவியுடன் போக்குவரத்து கழகங்களை மறுசீரமைக்க ஒரு விரிவான திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளதாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் போது உரையாற்றிய ஆளுநர் பழைய பேருந்துக்கு பதிலாக எரிபொருள் செயல்திறன் மிக்க பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவரவுள்ளதாகவும் சென்னை, கோவை, மதுரை போன்ற மாநகரங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். போக்குவரத்து கழகங்களை மறுசீரமைப்பதற்கு ஜெர்மன் நாட்டு நிதி நிறுவனத்தின் உதவியுடன் இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தும் எனவும் ஆளுநர் பன்வாரிலால் கூறினார். The government is also embarking on a comprehensive restructuring program for the transport corporations with the support of the German Bilateral Financing Agency, KfW. This would involve replacement of the aging fleet with fuel-efficient BS6 buses and procurement of environment-friendly electric buses in more cities like Chennai, Coimbatore and Madurai. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி அளித்த மத்திய அரசுக்கு ஆளுநர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்றும் இதற்கு அனுமதி அளித்த மத்திய அரசு இரு மாநிலத்திற்கும் பாரபட்சமின்றி செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஜிஎஸ்டி வரியில் மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவற்றை மறுசீரமைக்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மத்திய அரசை தாம் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் பழங்குடியினரின் எழுத்தறிவு நிலையை உயர்த்த அவர்கள் வாழும் பகுதிகளில் பள்ளிகளை துவக்கும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க 1264 கோடி ரூபாயை அனுமதித்த மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். சட்டசபை கூடியதும் ஆளுநர் உரையை திமுக உறுப்பினர்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதற்குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மத்திய அரசின் கஜா புயல் நிவாரண நிதி போதுமானதாக இல்லை என்பதால் வெளிநடப்பு செய்ததாக கூறினார். கவர்னர் உரையை நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை பொறுத்தவரையில் இந்த அரசு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கஜா புயல் உதவித்தொகையாக
இந்த அரசு கேட்ட தொகை, மத்திய அரசிடம் கேட்ட தொகை 15,000 கோடி ரூபாய். ஆனால் இதுவரையில் 1,500 கோடி ரூபாய் வரையில் கூட இந்த மத்திய அரசு இந்த தொகையை வழங்கவில்லை. அதேபோல் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV இரத்தத்தை செலுத்தி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல். எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆளுநர் உரையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து எந்த தகவலும் கூறவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழக மக்களை பாதிக்கும் செயல்களுக்கு தீர்வு காணும் எந்த விஷயமும் ஆளுநர் உரையில் இல்லை என CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகளின் பிரச்சினை மற்றும் 3000த்திற்கும் அதிகமானோர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இது தொடர்பாக எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் இடைத்தேர்தலில் மக்களை சந்திக்க முடியாத நிலையில் எடப்பாடி அரசு உள்ளதாகவும் சவுந்தரராஜன் குறிப்பிட்டார். கவர்னர் உரையில் எந்த புது விஷயமும் இல்லை அப்படிங்கிறது தான். அவங்க அறிவிச்சிருக்கிற அந்த விஷயங்கள் கூட ஏற்கனவே இருக்கிறத வேறு வேறு வார்த்தையில் வேறு வேறு இதில் அவங்க சொல்ல முற்படுறாங்களே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஆகவே இதில் எதுலேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைக்கி கிராமத்தில் விவசாயி விளைபொருளுக்கு எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கல என்று தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3000 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் உருப்படியான நடவடிக்கை எதுவும் இல்லை. இப்போ கஜா புயல் விஷயத்திலே மத்திய மாநில 2 அரசும் சேர்ந்து என்ன செய்திருக்கணுமோ அதில் 10ல் 1 பங்கு கூட இன்றைக்கி வரைக்கும் செய்யலை. இப்போ மத்திய அரசு 1146 கோடி தான் ஒதுக்கியிருக்கு. நம்ம கேட்டது 15,000 கோடி. மாநில அரசு என்ன செய்ய போகுது? மோடிக்கு நீங்கள் புத்தாண்டு செய்தி நீங்கள் அனுப்புனீங்களே தவிர எங்கேயே அங்கே பணம்னு நீங்கள் கேட்க தயாராக இல்லையே. அதனால் மக்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் அனுபவிக்கிற அடிப்படை கஷ்டத்திற்கு எந்த தீர்வும் கவர்னர் உரையில் இல்லை. ரஃபேல் விமான விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பி வருகிறார் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் இன்று உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மிகவும் உணர்ச்சிகரமாக பேசிய அவர், ரஃபேல் விவகாரத்தில் ராகுல் காந்தி தொடர்ந்து உண்மைக்கு மாறான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் அவரது தகவல்களை பிரான்ஸ் நாட்டு அரசே மறுத்து அறிவிப்பு செய்திருப்பதாகவும் கூறினார். நேஷனல் ஹெரால்டு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு வழக்குகளில் தொடர்புடைய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அரசு மீது குற்றம் சுமத்துவதுதான் வேடிக்கையாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அருண்ஜேட்லி உரைக்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து குரல் எழுப்பினர். இதனால் மக்களவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதனால் அவைத்தலைவர் சுமித்ரா மகாஜன் அவையை ஒத்திவைத்தார். ரஃபேல் விமானம் வாங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக மக்களவையில் குற்றம் சாட்டிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடியை அதிமுக எம்பிக்கள் பாதுகாத்து வருவதாகவும் கூறினார். ரஃபேல் விமான விவகாரம் குறித்து பலமுறை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். பல கோடிக்கு ஊழல் நடைபெற்றுள்ள ரஃபேல் விமான விவகாரத்தில் மோடி கட்டாயம் சிறைக்கு செல்வார் என்றும் அவர் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இன்று நடைபெற்ற மக்களவைக் கூட்டத்திலும் ராகுல் காந்தி ரஃபேல் விமான ஊழல் விவகாரத்தை பதிவு செய்தார். அப்போது ரஃபேல் விமான விவகாரத்தில் பல கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியை அதிமுக எம்பிக்கள் பாதுகாத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆந்திர மாநிலத்தை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக அந்த மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசை கடுமையாக விமர்சித்தார். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதனை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் மாநில நலனை கருத்தில் கொண்டுதான் மத்திய பாஜக அரசுடன் நட்பு பாராட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடி ஆந்திர மாநிலத்தின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றும் அவர் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். சபரிமலையில் பெண்கள் சென்று வழிபாடு நடத்தியதைத் தொடர்ந்து கேரளாவில் பல இடங்களில் போராட்டம் வெடித்துள்ளது.
சபரிமலை சன்னிதானத்தில் இன்று அதிகாலை பெண்கள் வழிபாடு நடத்தினர். இந்நிலையில் சபரிமலையில் பெண்கள் வழிபாடு நடத்த அனுமதிக்கப்பட்டதை கண்டித்து நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு சபரிமலை கர்மா சமிதி அமைப்பு, அந்தராஷ்டிரா இந்து பரிஷத் அமைப்பும் அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கு பாஜகவும் ஆதரவு தெரிவித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் பாஜகவினர் டயர்களை எரித்தனர். முதல்வருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். போலீசாருடன் தள்ளுமுள்ளுவிலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். மாநிலத்தின் பல இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. செங்கனூர், ஆலப்புழாவில் சாலைகளை போராட்டக்காரர்கள் மறித்தனர். அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சூரில், கொடுங்கலூரில் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. கொட்டரகரா என்ற இடத்தில் போராட்டக்காரர்கள் கடைகளை அடைக்க வலியுறுத்தினர். பாலக்காடு மற்றும் காரர்கோடு பகுதியில் பெருமளவில் போராட்டம் வெடித்துள்ளது. பத்தனம்திட்டாவில் தனியார் பஸ் சேவை நிறுத்தப்பட்டது. பாரச்சாலை பகுதியில் போராட்டம் தீவிரமாக நடைபெற்றது. இதில் 5 பேர் காயமடைந்தனர். ஜெயலலிதாவிற்கு இருதய சிகிச்சைக்கான அவசியமே இல்லை என எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறிக்கை கொடுத்துள்ள நிலையில் அமைச்சர் CV சண்முகத்தின் குற்றச்சாட்டின்படி எப்படி ஆன்ஜியோ செய்திருக்க முடியும் என சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர்பாண்டியன் கேள்வி எழுப்பினார். மேலும் அமெரிக்க மருத்துவர் சவின் சர்மாவை ஆன்ஜியோ செய்வதற்கு அப்பல்லோ மருத்துவர்கள் மறுத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜா செந்தூர்பாண்டியன் இதனை தெரிவித்தார். உயர் திரு சட்ட அமைச்சர் திரு CV சண்முகம் அவர்களுக்கும் சரி, மாண்புமிகு அமைச்சர் D ஜெயக்குமார் அவர்களுக்கும் உரிய பதிலை கொடுத்து விட்டேன். அந்த அடிப்படையில் அவங்களே ஒரு அரசாணை போட்டுட்டு அந்த அரசாணை விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தும் வண்ணமாக, அழுத்தம் ஏற்படுத்தும் வண்ணமாக சில கருத்துக்களை சொல்றாங்க. எப்படி திரு ஜஃபருல்லா கான் அவர்கள் தாக்கல் செஞ்ச மனுவினை பற்றி. ஜஃபருல்லா கான் அவர்கள் தாக்கல் செஞ்ச மனுவினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்னம்படன் இப்பதான் கமிஷன்ல சொல்றாங்க. ஆனால் அதை சட்ட அமைச்சர் வலியுறுத்துகிறார். அதற்கான அழுத்தத்துக்கோ அதற்கான எந்த ஒரு பிரஷருக்கும் இந்த ஆணையம் கட்டுப்படாதுன்னு நான் வழக்கறிஞராக, சட்டத்தை நம்ம வழக்கறிஞராக நம்புகிறேன். இவங்க ஏற்கனவே அப்பல்லோ இந்த மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாங்க கொடுத்த பில் காப்பி ஆணையத்தின் வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கவில்லை. வழக்கறிஞர் சசிகலா அவருடைய வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கவில்லை. நான் நேரடியாக செக்ரட்டரிட்ட கொடுத்தேன். இந்த காப்பி எப்படி வெளியே போச்சுன்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. காப்பி இல்லாதனால நான் அந்த அப்பல்லோ மருத்துவமனையினுடைய வழக்கறிஞர் திருமதி மைமுனா பாஷா அவங்கள்ட்ட கேட்டேன். எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, எங்க இந்த மாதிரி ஸ்பிளிட் காப்பியான எதுவும் கொடுக்கவே இல்லை, ஊடகத்துக்கு எப்படி போச்சுன்னே தெரியல, அதனாலதான் ஆணையத்தில் செக்ரட்டரிட்ட கொடுத்து வச்சிருக்கிற அந்த ஆவணங்களை பத்திரமா வைத்திருக்கணும்னு சொல்லி நான் கொடுத்த மனு நிலுவையில் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கேரள அரசை கண்டித்து நாளை கோயம்புத்தூர் ஐயப்பன் கோவிலில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். உடனடியாக பினராயி விஜயன் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். நரேந்திர மோடி இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும். பினராயி விஜயனுடைய அரசாங்கம் ஒரு நிமிடம் கூட இனி நீடிக்க கூடாது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை காலை ஐயப்பன் கோவிலிலே நான் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கின்றேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களும் இந்து இயக்க தொண்டர்களும் மறியல் அறப்போராட்டத்திலே ஈடுபட வேண்டும். இந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன். பினராயி விஜயனை டிஸ்மிஸ் செய்யும் வரை நம்முடைய போராட்டத்தை நடத்த வேண்டும். இந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன். விவசாயிகளின் கடன் தள்ளுபடி செய்யாத பிரதமர் மோடியை கண்டித்து வரும் 4ஆம் தேதி 29 மாநில விவசாயிகளை ஒன்று திரட்டி டெல்லியில் அவருடைய வீட்டின் முன்பு தூக்கு போடும் போராட்டம் நடத்தப்போவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். பார்லிமெண்ட் 8ஆம் தேதி வரைக்கும் அதுக்குள்ள மோடி ஐயா அவர்கள் கடன் தள்ளுபடி செய்வார் என்று நம்பினோம். ஆனால் நேற்று அவர் கொடுத்திருக்கிற பேட்டியிலே கடன் தள்ளுபடி என்பது ஒரு தீர்வை காணாது. காங்கிரஸ் தேர்தலுக்காக தான் கடன் தள்ளுபடி பற்றி பேசுகிறார்கள். விவசாயிகள் தற்கொலை செய்த விவசாயிகளுக்கு தீர்வாகாது என்றும், நான் விவசாயத்தையும் விவசாயிகளையும் வலுப்படுத்த போகிறேன் என்று கூறுகிறார். இது எங்களுக்கு மிக மனவேதனையை அளிக்கிறது. அதனால் 29 மாநிலத்திற்கு விவசாயிகளையும் ஒன்று சேர்த்து வருகிற 4ஆம் தேதி டெல்லியிலே செயற்குழு கூட்டம் நடத்தி 10 லட்சம் விவசாயிகளை டெல்லியிலே திரட்டி எங்கள் நியாயம் வேண்டும் எங்களுக்கு என்று போராடுவதற்காக கூட்டம் நடத்திருக்கின்றோம். 4ஆம் தேதி ஒரே நாளில் பிரபல கதாநாயகர்களான ரஜினி, அஜித்தின் பேட்ட, விஸ்வாசம் திரைப்படங்கள் வெளியாவதால் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.
தமிழ் திரையுலகில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள திரைப்படங்களான நடிகர் ரஜினியின் பேட்ட மற்றும் நடிகர் அஜித்தின் விஸ்வாசம் ஆகிய திரைப்படங்கள் பொங்கல் பண்டிகைக்கு திரையிடப்பட உள்ளன. இந்த இரு படங்களின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் காட்சிகள் போட்டி போட்டு வெளியிடப்பட்டது. இந்த படங்களின் காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகின. இதனால் இருதரப்பு ரசிகர்களும் பெரும் ஆவலுடன் உள்ளனர். இதனிடையே இந்த இரண்டு திரைப்படங்களும் வருகிற 10ஆம் தேதி திரையிடப்படுகிறது. இதனால் பாக்ஸ் ஆபீஸ் வசூலில் பெரும் பாதிப்பு ஏற்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை நங்கநல்லூரில் சாலையில் நடந்து சென்ற வயதான பெண்ணிடம் சங்கிலி பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த நங்கநல்லூரில் MMTC காலனியைச் சேர்ந்தவர் ராஜன். இவரது மனைவி விஜயலட்சுமி அந்த பகுதியில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த மர்ம நபர் கழுத்தில் இருந்த 9 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன்.